நீங்க முருகருக்கு எவ்வளவோ மாலைகளை சாத்தி பார்த்திருப்பீங்க. ஆனா மயில் இறகாலே செய்யப்பட்ட மாலைகளை முருகருக்கு சாத்தி என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? இப்படி மயில் இறகால கட்டப்பட்ட மாலைகளை முருகனுக்கு வாங்கி சாத்தினீங்கன்னா நீங்க வேண்டுனதும் நினைச்சதும் கட்டாயம் நடக்கும் அப்படின்றது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? சீஃப் மினிஸ்டரை பார்க்கணும்னா முதல்ல அமைச்சரை பார்க்கணும். ஒரு காலேஜோட கரஸ்பாண்டன்ட் பார்க்கணும்னா முதல்ல பிரின்சிபாலை பார்க்கணும். தாசில்தாரை பார்க்கணும்னா முதல்ல அவருடைய பிஏவை பார்க்கணும். அந்த மாதிரி இங்க முருகரை யாராலுமே அவ்வளவு சீக்கிரம் டைரக்டா பாத்திர முடியாது. அந்த மாதிரி முருகரை பார்க்கணும்னா இவருடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நமக்கு கட்டாயம் தேவை. அப்படி முருகரை இவருக்கு நேர்ல வந்து காட்சியளித்த மாபெரும் மகானான முருகருக்காக பல பாடல்களை ஏற்றிய மிகப்பெரிய சுவாமிகளுமான சிதம்பரம் பாம்பன் சுவாமிகள் மடாலயத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி ஆகி முக்தி அடைந்த நாளான இன்று என்னுடைய கைகளால இந்த மயிலிறகு மாலைகளை செய்து மயிலிறகு மாலைக்கு மிக பிரம்மாண்டமாக தூப தீபங்களை காட்டி பாம்பன் சுவாமிகள் மடாலயத்தை வலம் வந்து மூலஸ்தான கருவறைக்குள் சென்று பாம்பன் சுவாமிகளுடைய கழுத்துல என்னுடைய கைகளால இந்த மாலைகளை சாத்துற மிகப்பெரிய பாக்கியமும் எனக்கு கிடைச்சது. இந்த மயிலிறகு மாலைகளை பாம்பன் சுவாமிகள் முக்தி அடைந்த நாளான இன்னைக்கு இந்த ஆலயத்துடைய அறங்காவலரான பசுபதி ஐயா விக்னேஷி நீங்களே மூலஸ்தான கருவறைக்குள்ள சென்று நீங்களே உங்க கைகளால ஐயாவுக்கு இந்த மயிலிறகு மாலைகளை சாத்தி தூப தீபங்களை காட்டி வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த முருகனே நேர்ல வந்து கருவறைக்குள் வந்து என்னை பார் என்று சொன்ன மாதிரியே இருந்தது. இந்த மயிலிறகு மாலைகளை என் கைகளாலே ஐயாவுக்கு அணிவிக்கக்குள்ள இதை விட பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மடாலயத்துடைய கருவறையில பழனி ஆண்டவரோட சேர்ந்து பாம்பன் சுவாமிகளும் காட்சியளிக்கிறது இந்த ஆலயத்துடைய தனி ஒரு சிறப்பு. இந்த ஒரு நாள்ல இந்த ஆலயத்துக்கு வந்து இருக்கக்கூடிய பெரும்பாலான பக்தர்களுக்கு இலவசமா வேல்மாறல் புத்தகம், மயிலிறகு தொகை, முருகனுடைய போட்டோ பிரேம் எல்லாத்தையும் வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்திருந்தேன். இந்த மயிலிறகு மாலையை செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல மயிலிறகுன்னு டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதை பத்தின ஃபுல் டீடைலும் சொல்றேன். வேல்மாறல் புக்கு, மயிலிறகு தொகை, முருகனுடைய படம் எல்லாம் உங்களுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி நேர்ல வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாரம் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைகள்ல இந்த மடாலயத்துல நடக்கிற கூட்டு பிரார்த்தனையில வந்து கலந்துக்கிட்டு பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆலயத்துல தான் இருப்பேன், என்கிட்ட வந்து வாங்கிட்டு போங்க. முருகனுடைய தீவிர பக்தர்களாக இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க.